ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எஸ்லியா. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் செல்ஃப் இன்ட்ரோ ஒன்று முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கண்டென்ட்டை ஒன்று தரமாக ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ என்னடா இவன் ஓரமாக உட்காந்துருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசனா அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம மட்டுமே வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை இந்த வீடியோவில். ஸோ நமக்கான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வர போகிறாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் தான் சொல்லுவார், நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அவர் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் தான் சொல்ல போகிறாரு. சரி ஓகே, நம்மளோட கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்றது உங்கள் வாயால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கேட்குற ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லைங்க அப்படின்றதுக்காக. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலாக இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டாப் 5, அதாவது வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் 5ஆவதாக பார்க்க போகிறது ஜெகர் லீ கோட்டர் ஜுவல்லரி 101 மேன் செட். இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $26 மில்லியன். அதாகப்பட்டது நம்மளோட இந்தியன் ருபீஸ் படி 226 கோடி. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ எனக்கு சில பல டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு உங்கள் மூலமாக நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டாப் 5 வாட்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வாட்சோட கம்பெனி பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகர் லீ கோட்டர். இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1833. அதாகப்பட்டது 192 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்சுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்றது கடைசியில் சொல்கிறேன். பட் இந்த வாட்சை வந்துட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1929 லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே நம்ம உலகத்திலே வந்துட்டு இருக்கிறதுலே டயல் பார்த்துருக்கீங்களா? வாட்சினோட டயல் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டயல் வந்து இதில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஓகே, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டாப் 5ஓட ப்ரைஸே எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ டாப் 4ஓட ப்ரைஸ் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம 4ஆவது பார்க்க போகிறது பிரிகோய் கிராண்டி காம்ப்ளிகேஷன் மேரி ஆண்டானிட். இதோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30 மில்லியன். அதாகப்பட்டது 261 கோடி. இந்த வாட்சோட கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லூயிஸ் பிரெக்வாய்ட்ஸ் கம்பெனி. ஆக்சுவலாக இந்த வாட்சோட கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதையும் நானே சொல்கிறேன். பாரிஸில் இருக்குது. இந்த கம்பெனியை வந்துட்டு எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 1775 பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் இவ்வளோ வருது அப்படின்னா ஸோ அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரீசன்ஸை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வாட்சை வந்துட்டு எப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1783 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1727 ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு லான்ச்சே பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்கெட் வாட்ச். ஸோ இந்த பாக்கெட் வாட்ச் நம்ம பழங்காலத்தில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியான வாட்ச் இது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டம் கழிச்சு இந்த வாட்சை வந்துட்டு மியூசியம் கொடுத்துட்டாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நமக்கு தெரில, சரிங்களா? அப்போவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1983 ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா அப்போ வந்துட்டு மியூசியமில் வச்சுருந்தாங்க. ஜெருசலேம் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மியூசியமில் வந்து இந்த வாட்ச் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2007 தான் வந்துட்டு இந்த வாட்சையே வந்துட்டு ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் சார் அந்த டாப் 3, 3வது 2வது 1வது. ஸோ அதையும் உங்கள் வகையிலே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம 3வது பார்க்க போகிறது பெட்டிக் பிலிப் கிராண்ட் மாஸ்டர் செயின். ஸோ இதுலேயே வந்துட்டு ரெஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃப்ன்றது ரெஃபரன்ஸா இல்லை ரெஃபா அப்படின்னு தெரியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6300A-010. இது வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பரா என்ன அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $31 மில்லியன், அதாவது 269 கோடி. ஸோ இந்த வாட்சோட கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிக் பிலிப் ஜெனிவ். ஆக்சுவலாக இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1839 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 186 வருஷம் ஆயிருக்குது.
இந்த வாட்சை லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் வாட்ச் கம்பெனியெல்லாம் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூட கேட்கலாம் எதுக்காக இந்த வாட்ச் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சினோட டயல் இருக்குங்களா அது பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சினோட அவுட்டர் டயல் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு ஒயிட் கோல்டுனால டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லணும், அதை சொல்லிடலாங்க. ஓகே கைஸ், டாப் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்குமே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே சார், டாப் 2 லிஸ்ட்டை பார்த்துருவோங்களா? அதாவது நீங்கள் ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா அப்படியே நானும் சொல்கிறேன்றேன். ஸோ நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். கிராஃப் டைமண்ட்ஸ் த ஃபேஷினேஷன். இந்த வாட்சோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $50 மில்லியன், அதாவது 436 கோடி. இந்த வாட்சோட கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் டைமண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். அதுவும் இல்லாமல் இந்த வாட்ச் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 152.96 கேரட் இருக்க ஒயிட் டைமண்ட்ஸ். ஸோ அந்த ஒயிட் டைமண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஒயிட் டைமண்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 38.96 கேரட் இருக்க டீப் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பியர் ஷேப்டு டைமண்ட்ஸ். ஸோ அதையும் அந்த டைமண்ட்ஸும் சேர்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு டாப் செகண்டில் இருக்கு. மறுபடியும் நானா? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது நம்ம லிஸ்ட்ல டாப் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது நீங்கள் தான் சொல்லணும். அதாவது ஆடியன்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் தான் சொல்லணும். செம்ம மாதம் சொன்னீங்க. கிராஃப் டைமண்ட்ஸ் ஹெலுசினேஷன். ஸோ இதான் வந்துட்டு வேர்ல்டுலேயே டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்க வாட்ச் இதுதான். பட் இந்த வாட்ச் வந்துட்டு நாட் ஃபார் சோல்டு. இந்த வாட்சோட கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் செகண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதோட தான் கிராஃப் டைமண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். வந்துட்டு நான் இதை வந்துட்டு டாப் செகண்ட்லேயே சொல்லியிருக்கணும், பட் டாப் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாமே அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த நான் டாப் செகண்ட்ல சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்குது. இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960 ஆரம்பிச்சாங்க. இந்த கிராஃப் டைமண்ட்ஸ் ஹெலுசினேஷன் இந்த வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 2014 தான் வந்துட்டு லான்ச்சே பண்ணாங்க. ஆக்சுவலாக உங்க எல்லாருக்கும் இன்னொரு டவுட் கூட இருக்கும், எதுக்காக இந்த வாட்ச் மட்டும் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதையும் நானே சொல்றேன், சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த வாட்ச் சுற்றியும் பார்த்தீங்கன்னா 110 கேரட் இருக்கிற டைமண்ட்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரேர் பீஸான டைமண்ட்ஸ் தான் வந்துட்டு வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. புரியுது புரியுது புரியுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா $55 மில்லியன், அதாவது நம்மளோட இந்தியன் ப்ரைஸ் படி 478 கோடி. இல்லை ப்ரைஸ் கேட்கும்போது வந்துட்டு தலைகிருக்குன்னு சுற்றுது, அதுதான் யோசிச்சேன். வாங்குறீங்களா? வாங்குங்க, நீங்க வாங்காம அதாவது நீங்க வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். கண்டிப்பா, அதாவது மனசு வச்சா யாரா இருந்தாலும் வாங்க முடியும். ஸோ ஒரு நாள் நானும் வாங்கி காட்டுறேன். அப்படி சொல்லுங்க. சரி ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதை பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.